ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு TipsLavanya யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய ஓட்ஸ் கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உங்களுக்கு தேவையான டாப்பிக்கில் சீரீஸ் போயிட்டு இருக்குது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓட்ஸ் கஞ்சி செய்கிறதுக்காக நான் 3/4 கப் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நான் ஓட்ஸ் எடுத்திருக்கேனோ அதே கப்பில் 5 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். 1 2 3 4 5 தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா இதில் 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுருங்க. அடுத்து இஞ்சி பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன். 4-5 பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி அதை போட்டுடலாம். 5-6 பீன்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடுசாக, அதையும் போட்டுடலாம். 2 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டு காயை வேக வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஓட்ஸை போட்டு கிண்டி விட்டுறலாம். இந்த ஓட்ஸில் நம்ம சீரகம் போட்டிருக்கோம். சீரகம் நம்மளோட ரத்தத்தை சுத்தப்படுத்தும். இதில் போட்டிருக்க பூண்டு என்ன பண்ணுன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சி விட்டுரும். இஞ்சி நம்மளுக்கு செரிமான பிரச்சனையை சரி பண்ணோம். நம்ம இந்த கஞ்சியில் பீன்ஸ் கட் பண்ணி போட்டிருக்கோம். உங்கள்கிட்ட கேரட், உருளைக்கிழங்கு, பட்டாணி அந்த மாதிரி எந்த காய் இருக்கோ அதை நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை எங்களுக்கு காய் போட விருப்பம் இல்லை, வெறும் கஞ்சியை மட்டும் நான் வச்சு குடிச்சிக்கிறேன் அப்படின்னாலும் கஞ்சியை மட்டும் நீங்கள் குடிச்சிக்கலாம். தண்ணி கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஓட்ஸ் போட்டிருக்கோம். ஓட்ஸை போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா ஓட்ஸ் எல்லாமே நல்லா வெந்துடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, பார்த்தீங்கனாலே தெரியும் ஓட்ஸ் எல்லாமே சூப்பராக வந்துடுச்சு. இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் மேலே தூவி விட்டு எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மிளகுத்தூளை போட்டுட்டு எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலையை தூவி விட்டுறலாம். அவ்வளோதான், சூப்பரான ஓட்ஸ் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் சர்வ் பண்ணிடலாம். இந்த ஓட்ஸ் கஞ்சியில் நம்ம மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால நம்மளோட வெயிட்டை சூப்பராக ரெடியூஸ் பண்ணோம். இதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஓட்ஸ் கஞ்சி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.